வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். கிளிநொச்சி ஏனையின் வீதி கந்தசாமி கோவிலடியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இன்றைய தினம் காலை 5:45 மணியளவில் யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் இருந்து திருகோணமலை நோக்கி பயணித்து அரசு பேருந்துடன் மோட்டார் சைக்கிள் ஒன்று மோதி குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த கணேசபுரம் கிளிநொச்சியை சேர்ந்து 75 வயதுடைய குமரேஸ்வரன் யோகலிங்கம் என்பவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற 4வது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் 51வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு இன்றைய தினம் காலை யாழ்ப்பாணம் முற்றவெளியில் அமைந்துள்ள உலக தமிழராட்சி மாநாட்டு படுகொலை நினைவாலயத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது உயிரிழந்த 9 உறவுகளையும் நினைவு கூறி அமைக்கப்பட்ட நினைவு தூபியின் முன் CVK சிவஞானத்தினால் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டதோடு மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டு அகவணக்கமும் செலுத்தப்பட்டது. நினைவேந்தல் நிகழ்வில் வடமாகாண அவை தலைவரும் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவருமான CVK சிவஞானம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சொலமன் சிறில், வடக்கு மாகாண சபையின் முன்னாள் அமைச்சர் சர்வேஸ்வரன், வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினரான சுகீர்தன், யாழ்ப்பாண மாநகர சபையின் முன்னாள் ஆணையாளர் ஆர்னோல்ட், இலங்கை தமிழரசு கட்சியின் நிர்வாக செயலாளர் குலநாயகம், முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சான்றிதழ்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு கிராமப்புற மற்றும் சாதாரண மக்கள் அணுக முடியாமல் உள்ள சட்டங்களை அமல்படுத்துகின்றது என தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜே சந்திரமூர்த்தி தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் இலங்கையில் லஞ்சம் மற்றும் ஊழலை இல்லாதொழிப்பதற்கான தேசிய ஊழல் எதிர்ப்பு செயற்பாட்டு திட்டத்தை தயாரித்தல் 2025 முதல் 2029 நிகழ்ச்சி திட்டம் தொடர்பான செயலமர்வு நடைபெற்றது. இதன்போது பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜே சந்திரமூர்த்தி, போலீஸ் நிலையங்கள், அரசு திணைக்கள மட்டத்தில் செய்யப்படும் லஞ்ச ஊழல் தொடர்பான முறைப்பாடுகள் சரியான முறையில் விசாரணை செய்யப்படுகின்றனவா என்பதை கண்காணிக்க விசேட குழுக்கள் இல்லை என புகார் அளித்தவர்கள் பழிவாங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் போதிய ஆளணி இல்லை. தொழில்நுட்ப ஆதரவு பற்றாமை காரணமாக ஊழலை ஒழிக்க முடியாது. எனவே அதற்கான ஏற்பாடுகளை செய்து இலங்கை முழுவதும் ஊழலை ஒழிக்க விசேட ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவருமான பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் இன்று காலை களுவாஞ்சிக்குடி நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலையானார். கடந்த 2021 ஆண்டு ராஜாங்க அமைச்சராகவும் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவராகவும் பதவி வகித்த வேளையில் காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் மட்டக்களப்பு மாவட்ட பணிப்பாளர் நேசகுமார் விமல் ராஜுடன் காணி தொடர்பாக தொலைபேசி மூலமாக ஏற்படுத்திக் கொண்ட உரையாடலின் போது காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் பணிப்பாளருக்கு சிவனேசத்துறை சந்திரகாந்தன் அச்சுறுத்தல் விடுத்ததாக தெரிவித்து காணி ஆணையாளர் வழக்கு தொடுத்திருந்த நிலையில் அந்த வழக்கு தொடர்பான விசாரணைக்காகவே சிவனேசத்துறை சந்திரகாந்தன் நீதிமன்றில் முன்னிலையாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2024 ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையின் பெறுபவர்கள் பிப்ரவரி 10 முதல் 12 தேதிக்குள் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். விடைத்தாள் மதிப்பீடு நேற்று முன்தினம் 64 மையங்களில் தொடங்கியுள்ளதாகவும் 2024 ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை எதிர்வரும் செப்டம்பர் 15 தேதி நடைபெறும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். சிங்கள மொழியில் இருந்து 2,44,092 மாணவர்களும், தமிழ் மொழியில் இருந்து 79,787 மாணவர்களும் உட்பட மொத்தம் 3,23,879 மாணவர்கள் தேர்வு எழுதியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கான இந்திய உயர் ஸ்தானிகர் சந்தோஷியா சபாநாயகர் கலாநிதி ஜகத் விக்ரமரத்னவை நாடாளுமன்ற வளாகத்தில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். சந்திப்பின் போது உயர் ஸ்தானிகர் சந்தோஷியா சபாநாயகருக்கு தனது புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான வலுவான இருதரப்பு உறவை மீண்டும் உறுதிப்படுத்தினார். நாடாளுமன்றங்களுக்கு இடையேயான ஒத்துழைப்பை வளர்ப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி இந்தியாவிற்கு உத்தியோகபூர்வ பயணம் மேற்கொள்ளுமாறு சபாநாயகருக்கு அவர் அழைப்பு விடுத்துள்ளார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மற்றும்
நாடாளுமன்ற ஊழியர்களுக்கான பயிற்சி மற்றும் திறன் மேம்பாட்டு திட்டங்கள் மூலம் இலங்கை நாடாளுமன்றத்தை ஆதரிப்பதற்கான இந்தியாவின் திட்டங்களையும் உயர்ஸ்தானிகர் எடுத்துரைத்துள்ளார். 10வது நாடாளுமன்றத்தில் இலங்கை இந்திய நாடாளுமன்ற நட்புறவு சங்கத்தை மீண்டும் உயிர்ப்பிப்பதில் சபாநாயகரின் வழிகாட்டுதல் அவசியம் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் இரு நாடாளுமன்றங்களின் பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் குழுக்களிடையே நெருக்கமான தொடர்புகளை வளர்ப்பதன் முக்கியத்துவத்தை உயர்ஸ்தானிகர் எடுத்துள்ளார். இதன் மூலம் கூட்டுறவை வலுப்படுத்தவும் பயனுள்ள கொள்கை வகுப்பில் பெண்களின் பங்கை மேம்படுத்தவும் முடியும். சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன இரு நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்று உறவுகள் மற்றும் கலாச்சார பிணைப்புகளை எடுத்துரைத்ததுடன் பல்வேறு துறைகளில் இந்தியா இலங்கைக்கு அளித்து வரும் தொடர்ச்சியான ஆதரவிற்கு நன்றியை தெரிவித்தார். இருவருக்கும் இடையிலான கலந்துரையாடலில் பொருளாதார மேம்பாடு, டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் பிராந்திய ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல முக்கியமான விடயங்கள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டமை சுட்டிக்காட்டத்தக்கது. கல்வி அமைச்சின் செயலாளரின் பெயரில் பதிவு செய்யப்பட்ட 140 கார்கள் தற்போது அமைச்சகத்தில் இல்லை என தேசிய கணக்காய்வு அறிக்கை வெளிப்படுத்தியுள்ளது. கல்வி அமைச்சகம் தொடர்பாக சமீபத்தில் வெளியிடப்பட்ட 2023ஆம் ஆண்டிற்கான கணக்காய்வு அறிக்கையில் சொத்து மேலாண்மை தணிக்கை அவதானிப்புகளின் கீழ் இவ்விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. காணாமல் போன 140 வாகனங்கள் தொடர்பான தகவல்களை தற்போது கண்டுபிடிக்க முடியாததால் இது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கல்வி அமைச்சின் தலைமை கணக்கியல் அதிகாரி கணக்காய்வு அலுவலகத்திற்கு பதில் அளித்துள்ளார். மேலும் இந்த வாகனங்களை சரியாக அடையாளம் காண வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும் மற்றும் உள்கட்டுப்பாட்டு அமைப்பை நிறுவ வேண்டும் என்று தணிக்கை அலுவலகம் கல்வி அமைச்சகத்திற்கு பரிந்துரைத்துள்ளது. இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.